ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா ப்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெறும் சட்டியில் ஒரு 1/4 கிலோ கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதை தொடச்சி வச்சுருந்தேன் காய வச்சு. ஸோ அதை நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். அது முருகல் ஆகணும், கையில் போட்டு உடச்சா உடையணும். ஸோ அடுத்து தேவையான பொருள் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், தனியா. ஸோ இது எல்லாமே வறுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான பொருள் நம்ம சொன்னோம்ல, உளுந்து, கடலைப்பருப்பு, இது மிளகாய் எல்லாம் சொன்னோம்ல. ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெருங்காயம் கொஞ்சம் நல்லா கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போடுங்க, இல்லாட்டி தூள் பெருங்காயம் இருந்தாலும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். ஸோ வதக்குனக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனோடனே காஞ்ச மிளகாய் ஒரு கை அளவு போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, ஏன்னா நல்லா காரமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கை அளவு காஞ்ச மிளகாய் அந்த காம்பு நீக்காமல் போடணும், இல்லை அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே அது தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு பூண்டும் புளியும் மட்டும் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணணும். ஏன் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணோன்னா, அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து தோலோட பூண்டு, அப்புறம் ஒரு லெமன் அளவு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஸோ எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எம்மியான கருவேப்பிலை பொடி ரெடி. இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்.